ஹலோ எவ்ரிவன். இந்த சீரீஸில் நம்ம அஷூர் அட்மினிஸ்ட்ரேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அஷூரில் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற சர்டிஃபிகேஷன், இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கண்டென்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷனும் என்னோடய வெப்சைட்டில் இருக்கும். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதோட ஃபஸ்ட்டு 6 to 7 கிளாஸஸ் வந்து நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வெப்சைட்டில். ஸோ இதோட கண்டினியூட்டி கிளாஸஸ் வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட் இஸ் அஷூர் பவர் செல்? அஷூரில் பவர் செல் அப்படின்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த கிளாஸில் பார்ப்போம். பொதுவாக பவர் செல் நம்மளோட விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் விண்டோஸ் பவர் செல் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். இந்த பவர் செல் பார்த்திங்கன்னா விண்டோஸ் 8 அதுக்கப்புறம் 8க்கு அப்புறம் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் தான் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ விண்டோஸ் 8லேயும் விண்டோஸ் 10லேயும் 2016 அண்ட் 2019 சர்வர்லலாம் இந்த விண்டோஸ் பவர் செல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பவர் செல் டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பவர் செல் அதோட மீனிங்கே வந்து இது பவர்ஃபுல்லான செல் கமாண்டுங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய டூலை வந்து பவர் செல் அப்படின்வாங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கமாண்ட்ஸ்லெட், இது ஒரு கமாண்ட்லெட் டூல்னு சொல்லுவாங்க. நம்ம MS DOS யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த MS DOSன்றது நார்மலாக கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர்ஸையோ இல்லை கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன்ஸையோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த பவர் செல் அப்படின்றது அட்வான்ஸாக கம்ப்யூட்டரோட சர்வீசஸை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு இந்த பவர் செல் அப்படின்றது யூஸ் ஆகும். ஸோ விண்டோஸில் இந்த பவர் செல்ற அப்ளிகேஷன் டிஃபால்ட்டாக இருக்கும். அதே பவர் செல்லை தான் இப்போ வந்து நம்ம அஷூர்லையும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அஷூரில் பவர் செல் யூஸ் பண்ணுற போது அதை அஷூர் பவர் செல்னு சொல்லுவோம். விண்டோஸில் யூஸ் பண்ணும்போது அது விண்டோஸ் பவர் செல்னு சொல்லுவோம். ஸோ அஷூர் பவர் செல் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு செட் ஆஃப் கமாண்ட்லெட், அதாவது கமாண்ட்லெட் மேனேஜிங் அஷூர் ரிசோர்ஸஸ், அஷூரோட ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு கமாண்ட்லெட் அப்ளிகேஷன் தான் வந்து அஷூர் பவர் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கமாண்ட் லைனில் ஒர்க் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன். ஸோ கிராஃபிக்கலில் GUIயில் நீங்கள் அஷூரோட போர்ட்டல், அதாவது அஷூரோட ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணுறோம்ல, அதே ரிசோர்ஸை எப்படி கமாண்ட் லைனில் மேனேஜ் பண்ணுறது, அந்த மாதிரி கமாண்ட் லைனில் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து அஷூர் பவர் செல் வேணும். அஷூரோட பவர் செல் பார்த்திங்க அப்படின்னா .NET ஃப்ரேம்வொர்க்கை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அஷூர் பவர் செல் பார்த்திங்கன்னா பவர் செல் 5.1, அதாவது விண்டோஸில் பவர் செல் 5.1 வெர்ஷனுக்கு அப்புறம் 7.1 அதுக்கு ஹையர் பிளாட்ஃபார்ம் கொண்ட பவர் செல்லில் மட்டும்தான் வந்து அஷூர் பவர் செல் அப்படின்றது சப்போர்ட் ஆகும். ஸோ அஷூர் பவர் செல்லில் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அஷூர் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த அஷூர் போர்ட்டலில் மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஷெல், க்ளவுட் ஷெல் அப்படின்றது இருக்கும். இந்த க்ளவுட் ஷெல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த க்ளவுட் ஷெல்லில் 2 டைப் ஆஃப் சர்வீஸ் வந்து அஷூரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பேட்ச்சு, இன்னொன்று வந்து பவர் செல். பேட்ச் அப்படின்னா இது கமாண்ட்லெட் அப்ளிகேஷன், பவர் செல் அப்படின்னா இது பவர் செல் அப்ளிகேஷன். இது எப்படி நார்மலாக சொல்லலாம்னா, விண்டோஸில் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டை தான் வந்து இங்கே பேட்ச்னு சொல்லுவாங்க. பவர் செல்ன்றது பவர் செல் அப்ளிகேஷன். ஸோ பேட்ச் மூலயமா உங்களோட ஹார்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் இல்லைனா உங்கள் ஹார்ட்வேர் அதுக்கு உங்களோட அப்ளிகேஷன்ஸு அது சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன், இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் வந்து பேட்சில் யூஸ் பண்ணலாம். பவர் செல் மூலிமா பெரிய பெரிய விஷயங்களை கான்ஃபிக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுறது, ஸ்டோரேஜ் அப்ளிகேஷன்ஸ், ஸ்டோரேஜ் டிவைசஸை க்ரியேட் பண்ணுறது, ஆப் சர்வீஸை க்ரியேட் பண்ணுறது, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, யூசர்ஸ் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டு விஷயங்கள்லாம் பவர் செல்லில் ஒர்க் பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த சர்வீஸ்க்குள்ளே போகிறீங்கன்னு கேட்கும். இப்போ நான் பவர் செல் சர்வீஸ் வேணும் அப்படின்னா பவர் செல் கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன், எந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பவர் செல் வேணுமோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட். என்கிட்ட ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கனால டிஃபால்ட் சப்ஸ்கிரிப்ஷன் செலக்ட் ஆகிக்குது. நான் 2-3 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சுருந்தேன் அப்படின்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு கிரியேட் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு பவர் செல் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகும். அதாவது பவர் செல்லுக்கான ஒரு சின்ன ஸ்டோரேஜ் மாதிரி க்ரியேட் ஆகி பவர் செல்லுக்கான விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். பவர் செல்லுக்கான ரெக்வஸ்ட் போயிட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ டெர்மினலை வந்து கனெக்ட் பண்ணுது. இதில் டைப் AZ அப்படின்றது எதை ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா அஷூர் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இதில் கமாண்ட் AZ கமாண்ட் மூலிமா நம்ம வந்து பவர் செல்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ பவர் செல்லுக்கான ப்ரைமரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஸ்க்ரீனில் நம்மளுக்கான எதை கான்ஃபிகர் பண்ணணுமோ அந்த கான்ஃபிகரேஷன் சம்மந்தமான கமாண்ட்ஸை கொடுத்து கான்ஃபிக் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்கும் பவர் செல்லுக்கு கமாண்ட் உண்டு.
ஸோ இந்த கிளாஸஸில் நான் பவர்செல்லோட இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். ஸோ பேசிக்ஸுக்கான கமெண்ட்ஸையும் நான் சொல்லிடுறேன். பட் நம்ம பார்க்க ஒவ்வொரு கான்செப்ட் பார்க்க அந்த கான்செப்ட்டுக்கு இப்போ விர்ச்சுவல் மிஷின் பார்க்குறோம் அப்படின்னா விர்ச்சுவல் மிஷினை எப்படி பவர்செல் மூலிமா மேனேஜ் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது, ஸோ அந்தந்த கான்செப்ட் வரும்போது பவர்செல்க்கான கமெண்ட் வந்து நான் அந்த இடத்துல கொடுக்குறேன். அந்த கமெண்ட்ஸை நீங்கள் ஒரு தனியாக நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் பவர்செல் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த பவர்செல் ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் டைரக்டரி @zlan சொல்லி அந்த டைரக்டரியில் இருக்குது. ஓகே, இதில் இந்த கமாண்ட் இப்போ எக்ஸாம்பிள் என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு கமாண்டு கெட்டு -assure AZ RM அஷூர் RM அப்படின்றது ரிசோர்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அஷூரோட ரிசோர்ஸ் மேனேஜரில் நான் எதை பார்க்க போகிறேன் அப்படின்னா கண்டெக்ஸ்ட் பற்றி பார்க்க போகிறேன். கண்டெக்ஸ்ட் அப்படின்றது வந்து சப்ஸ்கிரிப்ஷன், நான் என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்றத பற்றி பார்க்குறது. இந்த கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நான் க்ரியேட் பண்ணி என்கிட்ட இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் நேமு, அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கான ஐடி, அதோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பற்றிய சப்ஸ்கிரிப்ஷனுக்கு என்ன நேம் செட் பண்ணியிருக்காங்க, அதோட என்விரான்மெண்டல் எதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கமெண்ட் நம்ம ஒவ்வொரு கமெண்ட் கொடுத்து ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கமெண்ட் கொடுத்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை ஷோ பண்ணி காட்டும். ஸோ அஷூர் அதாவது பவர்செல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு 4 கமெண்ட் தான். அதாவது இந்த இடத்துல இப்போ நான் கெட்டுன்னு கமெண்ட் கொடுத்தேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல மொத்தம் 4 கமெண்ட் தான் அதிகப்படியாக பவர்செல்லில் யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட். அந்த 4 கமெண்ட் இல்லாமல் மற்றது வந்து ரொம்ப ரேர்லி யூஸ்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கெட்டுன்ற கமெண்ட், இந்த கெட்டுன்ற கமெண்ட் எதை பற்றிய ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதை பற்றிய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கெட்டு. ஸோ கெட்டுனா இன்ஃபர்மேஷனை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு, அதை வியூன்னு சொல்லுவாங்க. வியூ பண்ணி பார்க்குறதுக்கு இந்த கெட்டுன்ற கமெண்ட். அதுக்கு பக்கத்தில் அஷூர் RM, அஷூரில் ரிசோர்ஸ் மேனேஜருக்குள்ளார நீங்கள் எதை பற்றி பார்க்குறீங்களோ அதை பற்றிய டீட்டெயில்ஸ் இருக்கணும். இப்போ அஷூர் RMன்றது ஜென்ரல். இப்போ அஷூர் போர்ட்டலில் அஷூர் பவர்செல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அஷூர் போர்ட்டலில் நீங்கள் எதையாவது வியூ பண்ணி பார்க்கணுன்னா அதுக்கு கெட்டு அஷூர் RMன்ற கமெண்ட் கொடுத்து அதில் எதை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதோட கமெண்டை கொடுக்கணும். இதே மாதிரி கெட்டுக்கு பதிலாக வேறு என்னென்ன கமெண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செட்டுன்ற கமெண்ட், SETன்ற கமெண்டு. இந்த செட்டுன்ற கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷூரில் நீங்கள் எதையாவது கான்ஃபிகர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு செட்டு. ஓகேவா, இப்போ சப்ஸ்கிரிப்ஷனில் ஏதாவது ஒன்று கான்ஃபிக் பண்ணுறேன், ஒரு விர்ச்சுவல் மிஷினில் ஏதாவது ஒன்று எடிட் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து எனக்கு செட்டுன்ற கமெண்ட் யூஸ் ஆகும். அதே மாதிரி நியூன்ற கமெண்ட் வந்து ஏதாவது புதுசாக நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு நியூ. ஒரு விர்ச்சுவல் மிஷினை நான் புதுசாக க்ரியேட் பண்ண போகிறேன், அப்போ அந்த டைமில் நான் நியூ. ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை நான் புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நியூன்ற கமெண்ட் வந்து புதுசாக ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நியூ. அதே மாதிரி ரிமூவ்ன்றது டெலீட். நான் க்ரியேட் பண்ண ஏதோ ஒரு ரிசோர்ஸை வந்து நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ்ன்ற கமெண்ட் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணலாம். ஸோ இதில் இந்த இடத்துல கெட்டு, செட்டு, நியூ அண்ட் ரிமூவ், இந்த நாலுத்தை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த நாலுத்தில் எதில் நம்ம கான்ஃபிக் பண்ண போகிறோம்னா அஷூர் RMல தான் கான்ஃபிக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அஷூர் RMன்றதை ஜென்ரலாக யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய கமெண்டை தான் வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அதை தான் வந்து நம்ம இனிமேல் வரக்கூடிய கிளாஸஸில் எந்தெந்த இடத்துல எதை பற்றி பார்க்க போகிறோமோ அதுக்கான கமெண்ட் என்னன்றதை நான் இண்டிவிஜுவலாக சொல்வேன். ஸோ இப்படி தான் வந்து அஷூரோட பவர்ஷெல் போர்ட்டல்ஸை நம்ம டைரெக்டாக அஷூர் போர்ட்டலில் ஆக்சஸ் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே வந்து கிராஃபிக்கலில் அஷூர் போர்ட்டல் இருக்குது, கீழே வந்து கமாண்டில் அஷூர் போர்ட்டல் இருக்குது. நீங்கள் கிராஃபிக்கலில் மவுஸை வச்சு அஷூரில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸையோ போர்ட்டல்ஸ் எதை பற்றியோ நீங்கள் இன்ஃபர்மேஷன் பார்க்கணும், க்ரியேட் பண்ணணும், டெலிட் பண்ணணும்னா மவுஸை யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. கீழே வந்து கமாண்டை யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. ஸோ இது CLI மோட், இது GUI மோட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, இந்த அஷூர் போர்ட்டலை எப்படி நம்ம மேனுவலாக ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய பவர்செல் மூலிமா கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அஷூரோட பவர்செல் நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக Windows 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ இல்லை 2016 அண்ட் 2019 ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ இருந்தால் தான் அஷூரோட பவர்செல்லை உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஸ்டார்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ், மைக்ரோசாஃப்ட் பவர்ஷெல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸ்டார்ட்டில். இந்த மைக்ரோசாஃப்ட் பவர்செல் கீழே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பவர்செல் அண்ட் விண்டோஸ் பவர்செல் ISCன்னு சொல்லி 2 டூல். ஒன்று வந்து 32 பிட் டூலாக இருக்கும், இன்னொன்று 64 பிட் டூலாக இருக்கும். இந்த 2 டூலையுமே 32லேயும் ஒன்று இருக்கும், 64லேயும் இருக்கும். இந்த விண்டோஸ் பவர்செல்ன்றது நார்மலாக கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணக்கூடியது. இது வந்து நார்மல் விண்டோஸ் பவர்செல். அதே விண்டோஸ் பவர்செல்லில்
கீழே ஐஏசின்னு சொல்லி ஒரு டூல் இருக்கும். இதை இன்டெகிரேட்டட் டூல்னு சொல்லுவாங்க. இன்டெகிரேட்டட் டூல்ஸ்னால் நமக்கு தேவையான கமாண்ட்ஸ்க்கான ஹெல்ப் இது ப்ரொவைட் பண்ணும். நம்ம எதாவது ஒன்று சர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சர்ச்சுக்கான கண்டினியூட்டி கமாண்ட்ஸை இதை ப்ரொவைட் பண்ணும். நார்மல் ஸ்கிரிப்டாக டைப் பண்ணி இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அண்ட் இல்லை அப்படின்னா டேரெக்டாக கமாண்ட்லேயும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நிறைய ஹெல்ப்புங்க இதில் கிடைக்கும். ஸோ பொதுவாக PowerShell வந்து ஐஏசி டூல் யூஸ் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதே மாதிரி PowerShellக்கான மாடல்ஸ் நம்ம அஷூர் PowerShell பொறுத்த வரைக்கும் உங்கள் கம்ப்யூட்டரில் நார்மல் விண்டோஸ் PowerShell தான் இருக்கும். அஷூர் PowerShell இருக்காது. ஸோ அஷூர் PowerShell வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அஷூர் PowerShellக்கான மாடல்ஸை இன்ஸ்டால் பண்ணணும். இந்த மாடல்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மை கம்ப்யூட்டரில் C டிரைவில் 32 பிட்டுக்கு x86குள்ளேயும் 64 பிட்டுக்கு நார்மல் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இந்த ரெண்டுத்துக்குள்ளேயுமே அஷூருக்கான PowerShell மாடல் இருக்கும். ஸோ ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளார போனீங்கன்னா விண்டோஸ் PowerShellனு ஒன்று இருக்கும். இந்த PowerShell ஓப்பன் பண்ணி உள்ளார மாடல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாடல்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல தான் அஷூருக்கான மாடல்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். இன்கேஸ் உங்கள் கம்ப்யூட்டரில் அஷூர் PowerShell இன்ஸ்டால் ஆகிருந்தது அப்படின்னா இந்த இடத்துல அஷூருக்கான மாடல்ஸ் வந்து நிறையா க்ரியேட் ஆகும். அந்த மாடல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம அஷூரில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை வந்து கனெக்ட் பண்ணுவோம். மாடல்ஸ்னால் என்னென்னா இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் தான். இப்போ அஷூரில் விர்ச்சுவல் மிஷின், அஷூரில் பில்லிங், அஷூரில் அப்படின்னு ஃபோல்டர் இருக்கும். அஷூர் பில்லிங், அஷூர் விர்ச்சுவல் மிஷின், அஷூர் ஸ்டோரேஜ்னு இருக்கும். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது கீழே உள்ளார வெர்ஷன் விட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா PowerShellக்கான ஸ்கிரிப்டிங் ஃபைல்ஸ் வச்சுருப்பான். அதாவது ஸ்கிரிப்டிங் ஃபைல்னால் அதுக்கான PowerShellக்கான கமாண்ட் இதில் இருக்கும். ஸோ நம்ம PowerShellல ஒரு கமாண்ட் கொடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கமாண்டுக்கான எக்ஸிக்யூஷன் கோட் இங்கே இருக்கும். ஸோ இந்த கோடை வெரிஃபை பண்ணி அந்த கமாண்டுக்கான அவுட்புட் என்னன்றதை நமக்கு எடுத்துக்காட்டும். ஸோ அஷூர் PowerShell உங்களுக்கு இங்கே உள்ளார இன்ஸ்டால் ஆயிருந்தால் மட்டும்தான் வந்து அஷூர் PowerShellல நீங்கள் இங்கேருந்து அதாவது விண்டோஸ் PowerShell மூலியமாக கனெக்ட் பண்ண முடியும். அஷூர் PowerShell இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக வந்து அஷூர் PowerShell வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கான மாடல்ஸை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது 32 பிட்டுக்கும் உண்டு அண்ட் 64 பிட்டுக்கும் உண்டு. இப்போ நான் வந்து 32 பிட்டுக்கு போகிறேன்னா அதுக்குள்ளேயும் விண்டோஸ் PowerShell இருக்கும், மாடல்ஸ் இருக்கும். இதுக்குள்ளேயும் வந்து அஷூருக்கான மாடல்ஸ் இருக்கும். ஸோ இந்த அஷூருக்கான மாடல்ஸை நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது? ஸோ அஷூருக்கான மாடல்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்மளோட டெர்மினல் இருக்குது பார்த்திங்களா உங்கள் கம்ப்யூட்டரில் ஸ்டார்ட்டில் கீழே போனீங்கன்னா விண்டோஸ் PowerShell ஐஎஸ்சின்னு சொல்லியிருக்கோம். அதை ரைட் கிளிக் பண்ணி மோரில் போயிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து அந்த PowerShell ரன் பண்ணணும். இப்போ அந்த PowerShell வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த PowerShell வந்து அஷூர் PowerShell கிடையாது, இது வந்து விண்டோஸ் PowerShell. இந்த விண்டோஸ் PowerShell இருந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அஷூர் PowerShell வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அஷூர் PowerShell இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கமாண்டு இன்ஸ்டால் ஐஃபன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் கமாண்ட் கொடுத்து அந்த கமாண்டோட கண்டினியூட்டி கமாண்டை கீழே இந்த மாதிரி காட்டுது பாருங்கள். இதுதான் வந்து ஐஎஸ்சி அப்படின்றது. ஐஎஸ்சினா இன்டெகிரேட்டட் சர்வீசஸ்னுவாங்க. இன்டெகிரேட்டட் சர்வீஸ்னால் நமக்கு தரக்கூடிய சப்போர்ட். ஓகேவா? இதே நார்மல் PowerShellல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வராது. அது நீங்கள் ஃபுல் கமாண்டையும் இண்டிவிஜுவலாக டைப் பண்ணணும், மேனுவலாக டைப் பண்ணணும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஒரு கமாண்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த கமாண்டோட கண்டினியூட்டி என்னன்னு சொல்லி இந்த மாதிரி காட்டும். இது பேர் தான் வந்து ஐஎஸ்சின்னு சொல்லக்கூடியது. இதில் நான் இன்ஸ்டால் பண்ணுறது அஷூர் மாடல் மாடல் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். என்ன மாடல் இன்ஸ்டால் பண்ண போகிறேன் அப்படின்னா அஷூர் ரிசோர்ஸ் மேனேஜர்ன்ற மாடல் RM அஷூரோட ரிசோர்ஸ் மேனேஜர்ன்ற மாடல்ஸை நான் இன்ஸ்டால் பண்ணணும். கொடுத்து என்டர் பண்ணுறேன் அப்படின்னா இன்டர்நெட்லேருந்து அஷூருக்கான ரிசோர்ஸ் மேனேஜர் மாடல்ஸ் இன்ஸ்டால் ஆகும். இந்த இடத்துல ஒரு மெசேஜ், இது வந்து ஒரு எரர் மெசேஜ். இந்த மெசேஜ் என்னென்னா PowerShellல NuGet அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து ரெப்போசிட்டர்லேருந்து எனக்கு இந்த ஃபைல் கிடைக்கல அப்படின்றது. ரெப்போசிட்டர் அப்படின்னா வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அஷூருக்கான அந்த மாடல் இருக்குல்ல, அந்த மாடலுக்கான கோட்ஸ் எல்லாம் இந்த ரெப்போசிட்டர்ன்ற பேக்கேஜில் தான் இன்டர்நெட்டில் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ரெப்போசிட்டர் பேக்கேஜை வந்து NuGet அப்படின்ற சாஃப்ட்வேர், அதாவது ஒரு எக்ஸிக்யூஷன் ஃபைல் மூலமா இன்டர்நெட்டில் இருக்கும். இந்த ஃபைல் உங்கள் கம்ப்யூட்டரில் C டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைலில் பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே ப்ரொவைட் அசம்பிளிஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதாவது உங்களோட கம்ப்யூட்டரில் C டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரொவைட் அசம்பிளிஸ் இதுக்குள்ளே அந்த ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல் இருந்துச்சுன்னா இந்த எரர் வராது. அந்த ஃபைல் இல்லை அப்படின்னா இந்த எரர் வரும். அந்த எரர் வருது அப்படின்னா நீங்கள் அந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த இடத்துலேயே வந்து அவங்க கமாண்ட் கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டால் பேக்கேஜ் ப்ரொவைடர் நேமு NuGet மினிமம் வெர்ஷன் சொல்லி வெர்ஷன் போட்டு -4 கொடுத்து இந்த மெத்தடில் இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்லும்.
ஓகேவா. இந்த மெத்தடில் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, இல்லைனா வந்து NuGetன்னு சொல்லி இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் கூகுளில் போயிட்டு இந்த பேக்கேஜை டவுன்லோட் பண்ணி இந்த பாத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாத்தில் போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடணும். பேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த எரர் வராது. இப்போ நான் எஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கண்டினியூட்டியாக எரர் வரும், இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் நடக்காது, எல்லாத்துலேயுமே எரர் வரும். ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இன்டர்நெட்டில் போய் அந்த பேக்கேஜை டவுன்லோட் பண்ணி வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அஷூரோட மாடல்ஸை வந்து நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ நிறைய கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா விண்டோஸ் பவர் ஷெல்லில் வந்து நீங்கள் எதாவது ஒரு ஆன்லைன் மூலிமா ஒரு பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணுறீங்க, செட் பண்ணுறீங்க, கான்ஃபிகர் பண்ணுறீங்க, இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அது ஈஸியாக இன்ஸ்டால் ஆகாது. ஏன்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ப்ராக்ஸி கண்ட்ரோலர் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அது அனேபிள் டு டவுன்லோட்னு சொல்லி எரர் மெசேஜ் வரும். இன்கேஸ் அந்த மாதிரி எரர் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த கமாண்ட் சர்வீஸ் பாயிண்ட்டோட மேனேஜர் போர்ட்டல்ஸை வந்து மாற்றி கொடுக்குறது. இந்த கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி ப்ரோட்டோக்காலையும் சர்வீஸ் பாயிண்ட்டோட மேனேஜரையும் போர்ட் மாற்றிடும். மாற்றினதுக்கப்புறம் நம்ம இந்த NuGetன்ற இந்த பேக்கேஜை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா, என்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த பேக்கேஜ் வந்து இன்டர்நெட்டில் இருந்து இன்ஸ்டால் ஆகிக்கும். ஸோ பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே மெசேஜ் வரும், இந்த மாதிரி NuGet பேக்கேஜஸ் இந்த வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னு மெசேஜ் வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம அஷூருக்கான மாடல்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அஷூரோட மாடல்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இன்ஸ்டால் -model Azure RM கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா இப்போ Azure RM சம்மந்தமான பேக்கேஜஸ் வந்து இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணும். ஸோ Azure RMக்கு நிறைய டைப் ஆஃப் பேக்கேஜஸ் இருக்கும். ஸோ எல்லா பேக்கேஜுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் தான் அப்ளை ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடல்ஸும் இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கேட்குது. எஸ் டு ஆல் கொடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லா பேக்கேஜும் இன்டர்நெட்லேருந்து இப்போ டவுன்லோட் ஆகி உங்களோட அஷூரோட மாடல் அந்த பாத் இருக்குல்ல, அஷூர் மாடல், அந்த விண்டோஸ் பவர் ஷெல்லில் மாடல் பாத் இருக்குல்ல, அந்த பாத்துக்குள்ளே அதுக்கான ஒவ்வொரு மாடல் ஃபைல்ஸும் இன்ஸ்டால் ஆகும். இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அஷூர் போர்ட்டலில் இந்த விண்டோஸ் பவர் ஷெல் மூலிமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் பேக்கேஜஸ் நிறைய இருக்கிறதுனால இது ஒரு 15 to 20 minutes டைம் எடுத்துக்கும். ஸோ டைம் எடுத்து தான் பேக்கேஜஸ் ஒன்று இன்ஸ்டால் ஆகும். ஸோ பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகி முடியட்டும், நம்ம வெயிட் பண்ணுறோம். ஒவ்வொரு பேக்கேஜாக டவுன்லோட் ஆகி அன்சிப் ஆகி இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். ஸோ இன்ஸ்டால் ஆகி முடியட்டும் பேக்கேஜஸ். பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம செக் பண்ணிக்கலாம் பேக்கேஜஸ்க்கு ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆகுதான்னு. ஸோ நம்ம மை கம்ப்யூட்டரில் சி ட்ரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளார விண்டோஸ் பவர் ஷெல் இருக்கும். அதுக்குள்ளே மாடல்ஸ் போனீங்கன்னா இங்கே இன்ஸ்டால் ஆகுது பாருங்கள். மாடல்ஸ் Azure RMனு போட்டு ஸ்டோரேஜு, அனலைஸ் சர்வீஸு, API மேனேஜ்மெண்ட்டு, அப்ளிகேஷன் இன்சைட்டு, ஆட்டோமேஷன், பேக்கப்பு, பேட்ச்சு, பில்லிங்கு, CDN, கம்ப்யூட்டிங்கு, இதெல்லாம் வந்து இப்போ நான் அங்கே இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கிறது. அது இன்ஸ்டால் ஆக எனக்கு அஷூரோட RPM அது ரிசோர்ஸ் மேனேஜருக்கான மாடல்ஸ் எல்லாமே இந்த ஃபோல்டருக்குள்ளே எனக்கு வந்துட்டுருக்கும். சேம் இதுவே 32 பிட் போனேன் அப்படின்னா 32 பிட்குள்ளே இன்ஸ்டால் ஆகாது. ரீசன் என்னென்னா, நான் இந்த டெர்மினலை வந்து 64 பிட் டெர்மினல் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ 64 பிட் டெர்மினல் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுனால எனக்கு 64 பிட்டுக்கான பேக்கேஜஸ் மட்டும்தான் இன்ஸ்டால் ஆகும். 32 பிட்டுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 32 பிட் டெர்மினலை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ 32 பிட் டெர்மினல் வந்து உங்களுக்கு இதிலே வந்து விண்டோஸ் பவர் ஷெல்லில் X86ன்னு போட்டிருக்கும். இந்த டெர்மினலை ஓப்பன் பண்ணி சேம் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாடல்ஸை பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 58 மாடல்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் மாடல் RM பேக்கேஜஸ் வந்து ஃபினிஷ் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 58 மாடல்ஸ் நியர்பை வந்து உங்களுக்கு இப்போ இன்ஸ்டாலேஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாடலுக்குள்ளே ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அதோட வெர்ஷன்ஸ் போட்டு அந்த வெர்ஷன்ஸ்குள்ளே DLL ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபைல்ஸுக்குள்ளே தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பவர் ஷெல்லுக்கு தேவையான கமாண்ட்ஸ், ஸ்கிரிப்டிங்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே தான் நோட் பண்ணியிருப்பாங்க. ஹெல்ப்பு, டைப்பு, ஃபார்மெட்டு எல்லாமே இது அந்தந்த ஃபோல்டருக்குள்ளே, மாடலுக்கான ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஸோ நம்ம இப்போ பவர் ஷெல் மூலிமா இந்த விண்டோஸ் பவர் ஷெல்லேருந்து அஷூர் பவர் ஷெல் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ இந்த அஷூர் பவர் ஷெல் மூலிமா நான் என்னோடய போர்ட்டலை கனெக்ட் பண்ணணும். அஷூர் போர்ட்டலை கமாண்ட் மூலிமா கனெக்ட் பண்ணணும். ஸோ அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா லாகின் கமாண்ட், லாகின் -AZ
அஷூர் அக்கௌண்ட் ஆர்எம் அக்கௌண்ட் அஷூர் ஆர்எம் அக்கௌண்ட் கொடுத்து என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா எனக்கு லாகின் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் லாகின் அஷூர் ஆர்எம் அக்கௌண்ட் கொடுத்த உடனே ஒரு எரர் மெசேஜ் வருது. ரீசன் என்னென்னா அந்த லாகின் அஷூர் ஆர்எம் அக்கௌண்ட் கமாண்ட் நாட் ஃபவுண்ட், கமாண்ட் வந்து மாடலில் ஃபவுண்ட் ஆகலை. ரீசன் வந்து இம்போர்ட் மாடல் ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது பாருங்கள். இம்போர்ட் பண்ணல. அஷூரில் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை வந்து இம்போர்ட் பண்ணணும். அஷூரோட அதாவது பவர் செல்லோட போர்ட்டலுக்கு இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து இம்போர்ட் அப்படின்ற கமாண்ட், இம்போர்ட் ஐஃபன் மாடல், இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி அஷூர் ஆர்எம் இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா செட் எக்ஸிக்யூஷன் பாலிசி ரிமோட் சைன், இது வந்து ஒரு வாட்டி வெரிஃபிகேஷன் பண்ணுற கமாண்ட். இந்த கமாண்ட் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இது வாட்டி செக் பண்ணலாம். ஏன்னா அஷூர் ஆர்எம் வந்து இம்போர்ட் ஆக மாட்டுது. இப்போ செட் எக்ஸிக்யூஷன் பாலிசி ஆர்எம் கொடுத்த உடனே இப்போ அஷூரோட ரிசோர்ஸ் மேனேஜர் வந்து இம்போர்ட் ஆகுது. ஸோ இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரிமோட் சைனை வந்து பாலிசியோட எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். மாடல்ஸ் இம்போர்ட் ஆனிச்சு. இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணலாம். ஸோ லாகின் ஐஃபன் அஷூர் ஆர்எம் அக்கௌண்ட் ரிசோர்ஸ் மேனேஜர் அக்கௌண்ட் கொடுத்துட்டு என்டர். இப்போ லாகின் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்க்ரீனில் லாகின் ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா லாகின் ஆகிடும். அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா zetlan.technology@hotmail.com, சப்ஸ்கிரிப்ஷன் நேம் வந்து விஎம் ஸ்டோரு, டெனண்ட் ஐடி இது அண்ட் என்வரான்மெண்ட் வந்து அஷூர் க்ளவுட். எனக்கு லாகின் ஆகிடுச்சு. லாகின் ஆனதுக்கப்புறம் ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணணுன்னா செக் பண்ணிக்கலாம். கெட்டு ஐஃபன் ஏஇசட் அஷூர் ஆர்எம் சர்வீஸ் கான்டெக்ஸ்ட், இந்த கமெண்ட் கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா நம்ம அங்கே அஷூர் போர்ட்டலில் பார்த்த மாதிரியே இங்கே வந்து நம்ம எந்த சப்ஸ்கிரைபரில் அதாவது எந்த சப்ஸ்கிரிப்ஷனில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் அண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில், சப்ஸ்கிரிப்ஷனுக்கான நேமு, அது என்ன என்வரான்மெண்டல், அதுக்கான டெனண்ட் ஐடி டீட்டெயில்ஸ் காட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ இருக்கக்கூடிய பவர் செல் வந்து விண்டோஸ் பவர் செல் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அஷூர் பவர் செல்லுக்கான பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் அதுக்கப்புறம் அஷூரோட ஆர்எம் கமெண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அஷூரில் ஆர்எம் கமெண்ட்ஸ் தான் அதிகம். கெட் டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது கெட் ஐஃபன் ஏஇசட், இப்போ பார்த்திங்கன்னா இதில் அஷூரோட பேக்கேஜஸ் லிஸ்ட் எல்லாமே எனக்கு காட்டும். ஸோ இந்த அதாவது அஷூருக்கான மாடலுக்கான கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு இப்போ இந்த கிராஃபிக்கலில் காட்டுச்சு பார்த்திங்களா. அந்த கமெண்டில் மோர் தென் கமெண்ட் வந்து ஆர்எம் கமெண்ட் தான், அதாவது ரிசோர்ஸ் மேனேஜர் கமெண்ட் தான் இருக்கும். இந்த ரிசோர்ஸ் மேனேஜர் கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து அஷூரோட போர்ட்டலை நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட விண்டோஸ் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, விண்டோஸில் விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர் 2016 ஆர் 2019 இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் விண்டோஸ் பவர் செல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பவர் செல் மூலயமா நம்ம அஷூருக்கான மாடல்ஸை இன்ஸ்டால் பண்ணி பவர் செல் மாடல் இன்ஸ்டால் பண்ணி இந்த விண்டோஸ் பவர் செல்லேருந்தே அஷூர் பவர் செல்லை நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். கனெக்ட் பண்ணி அஷூருக்கான அந்த போர்ட்டலுக்கான கமெண்ட்ஸை கொடுத்து நம்ம இங்கேருந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து அஷூர் போர்ட்டலை வந்து நம்ம பவர் செல் மூலயமா அவுட் சைட் ஆஃப் த என்வரான்மெண்ட்டிலேருந்து கனெக்ட் பண்ணுறது.